எல்லோருக்கும் வணக்கங்க. டேலில ஈவி பில் ஜெனரேட் பண்ணும்போது F11ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரெஷோல்ட் லிமிட் குடுத்திருப்போம். அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கீழ, அதாவது அந்த வேல்யூ விட கம்மியா இருக்கிற இன்வைஸஸ்க்கும் நீங்க ஈவி பில் ஜெனரேட் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்களா? அதாவது F11ல குடுத்திருக்க வேல்யூவ நம்ம மாத்தாம, நம்ம ரூ. 100 சரி, ரூ. 200 சரி போட்டாலும் ஈவி பில் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இதுல நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் இன்வைஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவி பில் ஜெனரேட் பண்றது. த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கம்மியா இருந்தாலும், அத த்ரெஷோல்ட் லிமிட் வேல்யூவ மாத்தாம நம்ம எப்படி ஜெனரேட் பண்றது டேலில அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவி பில் ஜெனரேட் பண்றதுக்கு F11 கான்ஃபிகரேஷன் நம்ம குடுப்போங்க டேலில. சோ அது எப்படி பண்றது அப்படின்னா, F11 கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு F11 குடுக்குறேங்க. இங்க டாக்ஸேஷன்ல எனேபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல எஸ் குடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவி பில் டீடைல்ஸ் இருக்கும். இதில் நம்ம எஸ் கொடுத்து பீரியட் அப்ளிகபிள் ஃப்ரம் எப்போ நம்ம இன்ட்ரஸ்டேட்கெல்லாம் எவ்வளோ என்ன எஸ் ஆர் நோவா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அப்ளிகபிள் ஃபார் இன்ட்ராஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எஸ் கொடுத்து நம்ம இங்கே எனேபிள் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுங்க. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன பண்ணியிருப்போம்னா, செட் அண்ட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அண்ட் அதர் டீடைல்ஸ்ல எஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஈவி பில் டீடைல்ஸ்ல இங்க இன்ட்ரஸ்டேட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்கு எவ்வளவு, இன்ட்ராஸ்டேட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்க்கு எவ்வளவு அப்படிங்கிற வேல்யூ த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்துருப்போம். அப்போ இந்த இடத்துல வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஈவி பில் டீடைல்ஸ் வந்து இந்த வேல்யூவை தாண்டினா மட்டும்தான் எடுத்துட்டு வருங்க. அப்போ நம்ம ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 40,000 30,000 இல்ல 20,000 அந்த மாதிரியான வேல்யூஸ் இருந்தாலுமே நம்ம ஈவி பில் ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போங்க. அப்போ அப்படி நம்ம என்ன பண்றது, என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, இது வரைக்கும் F11ல வந்து திருப்பி இந்த வேல்யூவை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து என்ன பண்ணிருப்போம், சேவ் பண்ணி ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை மாத்திட்டு இருக்கணும், வேல்யூ மாத்திட்டு இருக்கணும். இப்போ நீங்க அப்படி பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கான சொல்யூஷன் வந்தாச்சுங்க. அது எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 50,000 உள்ள 1,00,000 தான் கொடுத்துருக்கேங்க. ஆனா நான் வந்து கம்மியான வேல்யூ கொடுத்து இப்போ நான் ₹1000 சேல்ஸ் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி அதுக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியா வந்து ஈவி பில் ஜெனரேட் பண்றது அந்த இண்டிவிஜுவல் இன்வாய்ஸ்க்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது F11 கான்ஃபிக் ஆல்ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றேங்க. இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு இங்க வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் போறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு F8 சேல்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஜிஎஸ்டி சேல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளாஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ கண்ணன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்மளுடைய கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடோன் அந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கொடுத்துக்கலாம், குவான்டிட்டி கொடுத்துக்கலாங்க. இப்போ 16,800 அப்படிங்கிற டோட்டல் வேல்யூ. இந்த இடத்துல ஈவி பில் பார்த்தீங்களா, டீட்டெயிலே வரல. அப்போ இந்த இடத்துல நம்ம குவான்டிட்டி அண்ட் வேல்யூ மாற்றி பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த இடத்துல சும்மா ஒரு 500ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்டர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஈவி பில் டீட்டெயில் கேட்குது. ஸோ அப்போ 1,00,000 தாண்டிடுச்சு, அதனால டீட்டெயில் கேட்குதுங்க. அப்போ நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நம்ம ஈவி பில் ஜெனரேட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் அந்த குவான்டிட்டி கம்மியாக கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த இன்வாய்ஸ்க்குமே நான் உங்களுக்கு 2,000 தான் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், ஈவி பில் டீட்டெயில் கேட்கலிங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பில்லுக்கு நான் கம்பல்சரி ஈவி பில் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் F11ல இருக்கக்கூடிய வேல்யூ மாற்றக்கூடாது. அப்போ எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ முக்கியமான ஆப்ஷன் இந்த நம்ம பண்ண போகிற கான்ஃபிகரேஷனுங்க. இங்க இருந்துட்டு நம்ம மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈவி பில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஈவி பில் அப்ளிகபிலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த இடத்துல வேல்யூ எக்ஸிஸ்ட் இருக்கு. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவி பில் அப்ளிகபிலிட்டியில வந்து ஜென்ரேட் ஈவி பில் பை இக்னோரிங் த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நோல இருக்கு. இந்த இடத்துல எஸ் கொடுத்து ஒய் கொடுத்தீங்கன்னா போதும், எஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் என்டர் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுதுங்க, இந்த இடத்துல எஸ் கொடுக்கும்போது நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அந்த வேல்யூ வந்து இப்போ இக்னோர் பண்ணிட்டு இந்த ஒரு இன்வைஸ்க்கு மட்டுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஒரு இன்வைஸ்க்கு மட்டும் தான் ஜென்ரேட் ஆகுங்க. அடுத்த தடவை நீங்க திருப்பி வந்து ஒரு 2,000 3,000 இருக்கக்கூடிய சேல்ஸ் இன்வைஸ்க்கு நீங்க ஈவி பில் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா தான் ஆகுங்க. ஏன்னா இது ஒரு தடவை இந்த இன்வைஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணணும்னா எந்தெந்த இன்வைஸ்க்கு நீங்க இதை அப்ளிகபிள் பண்றீங்களோ, எஸ் கொடுக்குறீங்களோ அந்த இன்வைஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஈவி பில் ஜென்ரேட் பண்ண முடியுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எஸ் கொடுத்துட்டேன், என்டர் கொடுத்துக்கிறேங்க. என்டர் கொடுத்துட்டேன். ஆனாலும் இந்த இடத்துல என்ன வரல, ஈவி பில் டீட்டெயில் வரல. இப்போ திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, முதல்ல மாதிரி மோர் டீட்டெயில்ஸ் போயிட்டு உங்களுக்கு
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈவிபிள் ஆல் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல ஈவிபிள் ஆல் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீடைல் எல்லாமே இருக்குங்க. அதாவது ஈவிபிள் சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதுல முக்கியமான ஆப்ஷன் நம்ம சப்டைப் என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுவோங்க. சப்ளைங்கிறத கொடுத்துருப்போம். அதே மாதிரி டாக்குமெண்ட் டைப் வந்து டாக்ஸ் இன்வைஸ், நம்மளுடைய இன்வைஸ் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்குங்க. இன்வைஸ் அட்ரஸ் எல்லாமே என்னுடைய பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே வந்திருக்கும். இதுல வந்து நம்ம அட்ரஸ் ஃபில் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இதையும் நம்ம ப்ராப்பரா செக் பண்ணிட்டு இங்க வந்து கஸ்டமருடைய ஷிப் டு அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கணுங்க. அட்ரஸ் பின்கோடு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபில் பண்ணுறத ப்ராப்பரான அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்கணுங்க. ஸோ பின் டு பின் டிஸ்டன்ஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை, நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. பார்ட் பி அல்லது டிரான்ஸ்போர்ட் ஐடி நீங்கள் எப்பவும் போல கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ரூட் கொடுத்துட்டு பார்ட் பி ஃபில் பண்ணுறேன். அடுத்தது வெஹிக்கிள் டைப் நான் ரெகுலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, do you want to send voucher details for EV bill generation அப்படின்னு கேட்குது இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு EV bill detail, EV bill லாகின் டீட்டெயில் கேட்குது. அப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல EV bill ஜென்ரேட் ஆயிருங்க இந்த இன்வைஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோர் டீட்டெயில்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ நான் அந்த ஆப்ஷன் எதுவுமே எனேபிள் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ நான் பண்ணாமல் ஒரு இன்வைஸ் நான் போடுறேன், எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. திருப்பி நான் அதே கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதே ஐட்டம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 20 கொடுத்துட்டு 4000 ரூபாய்க்கு போடுறேன் அப்படின்னாலும் என்ன ஆகாது, அக்செப்ட் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, டேக்ஸ் இன்வைஸ் வந்து சேவ் மட்டும்தான் ஆகுதுங்க. அப்போ EV bill டீட்டெயில் கேட்கல. இப்போ ஏன் கேட்கல அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரிங்க அந்த இன்வைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மோர் டீட்டெயில்ஸில் போயிட்டு ஷோ மோர் ஆப்ஷனில் இங்கே EV bill அப்ளிகபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கல, நோ தான் இருக்குங்க. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணணுமா, திருப்பி நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அதே மோர் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே EV bill ஆல் டீட்டெயில்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்து இந்த எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணணுங்க. ஸோ ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இண்டிவிஜுவல் இன்வைசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா EV bill தாராளமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாங்க. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், த்ரெஷோல்ட் லிமிட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா F11 போய் த்ரெஷோல்ட் லிமிட்டை மாற்றிட்டு இருப்போம். அப்போ இந்த ஆப்ஷன் கான்ஃபிகரேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்மளுடைய F11 த்ரெஷோல்ட் லிமிட்டை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வீடியோவை கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளோட யூடியூப் சேனலில். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.